ஓம் ஸ்ரீ சாயம். திருப்பாவை 23. மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் போர்த்துத்தரி மூரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்பமுடிய சீரிய சிங்கா சனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிரித்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தை உடைய கண்ணனே, நீயே வீரநடை போட்டு உன் கோவிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்டு மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். விளக்கம்: எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்று விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டு விடும். எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும். அதை தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால் அவனை கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை திருப்பாவை பாசுரம் 24உடன்